ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு குக்கிங் விலாக் தான். அப்படி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி எக் கீமா மசாலா, அதுவும் தாபா ஸ்டைலில். அது எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் பாயில் பண்ணதும் நான் எக்கெல்லாம் பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஆனியன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நான் 2 சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கட் பண்ணி அதையும் இந்த ஃப்ரைட் ஆனியனில் ஆட் பண்ணிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 tablespoon chilli powder, அப்புறம் கரம் மசாலா 1 tablespoon. தேவையான அளவுக்கு உப்பு, இந்த திருவி வச்சுருந்த எக்கு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்கும் போது அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த எக் கீமா மசாலாக்கு
நான் சப்பாத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் சப்பாத்தி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நான் சப்பாத்தி செஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.